1,20,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க செப்டம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச திட்டம். இப்போ 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு மகளிருக்கும் தலைவர் அவர்கள் 24,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. 1,20,00,000 மகளிருக்கு. நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேன். நான் வாரத்தில் எப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியாது. நான் அந்த கிழமை பார்க்க மாட்டேன். நான் பல மாவட்டங்களுக்கு போகும்போது அங்கே கூட்டமாக மக்கள் நிற்பாங்க, மனுக்களோடு நிற்பாங்க, தாய்மார்கள் நிற்பாங்க. வண்டியை நிப்பாட்ட சொல்லுவேன். நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க. இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் போது கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தோன்னே மனுக்கு அதிகமாச்சு. அப்புறம் துணை முதலமைச்சர் இப்போ வண்டியில் வந்து மனு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இருந்தாலும் நான் நிப்பாட்டி பொறுமையாக அவங்க கிட்ட பேசி அந்த அக்காக்களை பார்த்து சகோதரிகளை பார்த்து பேசுவேன். சிலர் சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. அப்போதான் நான் நிற்பேன் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பாக 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த 3 தேதியில போனீங்கன்னா தைரியமா போகலாம். ஏன்னா அந்த 3 நாள்ல தான் பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வரவு வச்சிருவாங்க. போய் அவங்க கிட்ட கேட்பேன். மற்ற நேரம் நிற்க மாட்டேன்னு கேட்காதீங்க. தினமும் நின்று கேட்பேன். அவங்களோட குறைகளை கேட்பேன், மனுக்களை வாங்குவேன். என்னால் செய்ய முடிஞ்சது அந்த ஆட்சித்தலைவரை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை கூப்பிட்டு பேசுவேன். அப்போ பல பேர் பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க, சொல்லுவாங்க, தம்பி அப்பாட்ட சொல்லிடு வந்துருச்சு, 1000 ரூபா வந்துருச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு கும்பலாக கூப்பிட்டு பேசியிருக்காங்க, வாழ்த்திருக்கிறாங்க. கேட்பேன், என்னக்கா பண்ணீங்க, 1000 ரூபா உங்களுக்கு எப்படி பயன்படுது? 90% பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துப்பா, மாத்திரை வாங்குறேன், உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்குறேன், குழந்தையோடைய பேத்தியோடைய பேரனுடைய கல்வி செலவு, நோட்டு புக் வாங்குறது, பென்சில் வாங்குறது, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறது, இதுக்கெல்லாம் பயன்படுதுப்பா அப்படின்னு. சில பேர் சில இடங்கள்ல சொல்லுவாங்க, தம்பி எனக்கு வரலப்பா, அந்த அக்காவுக்கு வந்துருச்சு எனக்கு வரல, என்னை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு வரலையா? வந்தவங்க இருப்பாங்கல்ல. அப்போ நான் சில அமைச்சர்கள் எல்லாம் போய் தலைவர்கிட்ட போய் இதை சொன்னோம். சில இடங்கள்ல இந்த குறையா சொல்றாங்க, இதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு. தலைவர் வந்து பயங்கர கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் இப்போ கேம்ப் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். உங்களுடைய பகுதியிலேயே வந்து 2 கேம்ப் போட்டிருப்பாங்க. உங்களுடன் முதலமைச்சர் தலைவரோட பேர்ல கேம்ப் போட்டிருப்பாங்க. அந்த கேம்ப்ல பாத்தீங்கன்னா 60% பேர் மகளிர் உரிமை தொகை தான் கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தலைவர் அவர்கள் அதுல இருந்தக்கூடிய சில விதிகளை எல்லாம் தளர்த்திட்டாங்க. 2 விதிகளை தளர்த்திட்டாங்க. நிச்சயமாக சொல்றேன், இன்னும் 2 மாதங்கள்ல இன்னும் கூடுதலான தகுதி வாய்ந்த அதிக மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தலைவர் அவர்கள் நிச்சயம் கொடுப்பார். இந்த திட்டத்தெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, இந்த தைரியத்துல தான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சார். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை நம்முடைய கழகத்தினர் மேற்கொள்ளணும். பொதுமக்களை அவங்க வீட்டுக்கே போய் சந்திக்கணும், கழகத்துல சேர்க்கணும்னு சொன்னாரு. இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கோங்கிற அந்த தைரியத்துல தான் மக்களை போய் நம்முடைய கழகத்தினர் போய் சந்திச்சாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2,50,00,000 பேரை கழகத்துல நாம இணைச்சிருக்கிறோம். ஆர்வத்தோட சேர்ந்திருக்கிறாங்க, நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இதுல சேர்ந்தா 1000 ரூபாய் வந்துடும் போல இருக்குன்னு அதுவும் எனக்கு தெரியும். அப்படி சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆர்வத்தோட சேர்ந்திருக்கிறாங்க. நம்மளுடைய அந்த எழுச்சியை பார்த்து, மக்கள் வர்ற அந்த வேகத்தை பார்த்து இன்னைக்கு சங்கி கூட்டத்துக்கும் அடிமை கூட்டத்திற்கும் தூக்கம் போயிடுச்சு. குறிப்பா ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கணுமோ ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு நாளும் ரூம் போட்டு யோசிச்சு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வாரமா புதுசா ஒரு புருடா ஒரு நாடகத்தை கிளப்பியிருக்காங்க. என்ன, ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம், நாங்க தான் ஜிஎஸ்டியை குறைச்சோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு இந்த நாடகத்தை ஆடுது. இது என்ன கேவலம்னா, அதிமுகவும் சேர்ந்ததுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கு. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், பெருமையா பேசுறீங்களே ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோன்னு. நான் கேட்குறேன், இந்த ஜிஎஸ்டியை 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துனது யாரு?
ஏத்தனை நாள்ல இருந்து எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய யாரு? பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள். கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டு மக்கள் ஜிஎஸ்டி வரியா கட்டி இருக்கிறோம் 8 வருஷத்துல. அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா? நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை கொடுத்தீங்களா? என்ன கண்டிஷன் போட்டீங்க? புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2200 கோடியை கொடுப்பேன்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னார். ஆனா அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கு? சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறதா புதிய கல்விக் கொள்கை. குலக்கல்வி திட்டத்தை உள்ள கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. எப்படியாவது 3வது மொழியா ஹிந்திய தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் திணிக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. நம்ம முதலமைச்சர் மிக தெளிவா தைரியமா சொன்னார், நீ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர. புதிய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.